வெல்கம் டு ரீகா விளாக்ஸ். 2 பேருமே பெண்கள் தான். ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாமியார் மருமகளா தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க அவங்களோட கடமைகளையும் பொறுப்புகளையும் கரெக்டாக செஞ்சு ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி அதுக்கப்புறம் இந்த மாமியாருங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. அப்போ வீட்டுக்கு வர்ற ஒரு மருமகளோட ஒரு எதிர்பார்ப்பு, ஆசை, அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாமியாராக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடல. அப்படிங்கிறப்ப இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஈஸியாக தானே இருக்கணும். ஏன் ஒரு சில நேரங்களில் ரொம்ப கடினமான சூழ்நிலையாக மாறுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல மருமகளை தான் பொண்ணாக பார்க்குறதும், மாமியாரை தன்னோட அம்மா, இனிமேல் நான் அவங்கள அம்மான்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாதான். மருமகளாக பார்க்குறதும், மாமியாருங்கிறது பார்க்குறது தான் இந்த உறவில் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசமே. அமிர்தமாக இருந்தாலும் அது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த அன்பும் அது போல தாங்க. ஒரு சில நேரங்களில் அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனையை உண்டு பண்ணும். ஒரு வீட்டில் மாமியாரும் மருமகளும் இருந்தாங்களாம். அந்த மாமியார் பார்த்திங்கன்னா மருமகளை, இனிமேல் நீங்கள் எனக்கு சொந்த பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுமே இனிமேல் நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க சொந்த மகளாகவும் இவங்க அம்மாவாகவும் அந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த மாமியார் பார்த்திங்கன்னா பொண்ணுங்கிற அட்வான்டேஜில் மருமகள் போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையுமே பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெஸ்க்கு நீ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும், இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் நீ வியர் பண்ணணும், இந்த ஹேண்ட்பேக் தான் போடணும், இந்த செப்பல் தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அவங்க ஒவ்வொரு ஆர்டரையும் போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த வீட்டு வேலையை நீ இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலையும் அவங்க செய்யும்போது அதில் ஒவ்வொரு குறையும் கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. ஒவ்வொரு வேலைக்குமே ஒவ்வொரு நேரத்தையும் ஒதுக்கியிருக்காங்க. இவங்க மாமியாரை அம்மாங்கிற அட்வான்டேஜ் எடுத்ததுனால ஃபஸ்ட்டுலாம் அது ரொம்பவே அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வெறுப்பாயிடுச்சு. அவங்க சொன்னது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த உறவுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விரிசலை உண்டாயிருச்சு. இப்போ மாமியார் நம்ம அம்மா கிட்ட நோ சொல்லி எஸ் ஆகிடலாம். அது நம்ம சண்டை போட்டுப்போம், அடிச்சுப்போம், மறுநாளே நம்ம சேர்ந்துப்போம். ஆனால் இவங்க மாமியார் 10 வார்த்தை சொல்கிறதுல ஏதோ ஒரு வார்த்தைக்கு நோ சொன்னாலே அந்த இடத்துல பிரச்சனை தானே வரும். இது மாதிரி அவங்க மகள்ங்கிற அட்வான்டேஜில் அவங்க நிறைய விஷயங்களை சொல்லவும், இவங்க அம்மாங்கிற பொறுப்பு எடுத்ததுனால அம்மா மாதிரி தானே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கெலாம் இவங்க நோ சொல்லவும் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுச்சான் பாருங்கள். இதுதான் இந்த உறவுகளுக்குள்ள ஒரு வித்தியாசமே. ஒரு உறவு இன்னொரு உறவாக கண்டிப்பாக மாற முடியாது. அதில் இருக்கிற உரிமையையும் கொண்டாட முடியாது. அந்தந்த உறவுகளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த உறவுகளோட ஒரு உரிமையோடு நம்ம இருந்தாலே போதுங்க, எந்த பிரச்சனையும் வராது. தூரத்தில் இருந்தால் தான் உறவு கொஞ்சமாவது இனிக்கும். பக்கமாக வர வர அந்த உறவில் சின்ன சின்ன விரிசல் வரத்தானே செய்யும். மாமியாரை அத்தைன்னு சொல்கிறதும் மருமகளை மருமகள்னு பார்த்தாலே போதுங்க, எந்த பிரச்சனையும் வராது. கருப்பட்டியிலையும் கல் இருக்கத்தானங்க செய்யும். அதே போல் தான் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லேயும் நம்ம அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்தி அந்த உறவு முறையை தாண்டி நம்ம அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு ஸ்டேஜில் கசக்கத்தான் செய்யும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் லிமிட்டாக பழகி அந்த உறவு முறைக்கு உண்டான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாலே போதுங்க, நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. என்னோட மாமியாரை நான் அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விளாகில் நம்ம எல்லாருமே மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.